விஜய் அவர்களை எப்படியாச்சும் கூட்டணிகளை கொண்டு வரன்றதுக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. கூட்டணியை பற்றி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எங்களுடைய தலைவர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். கம்யூனிகேட் பண்ண அப்புறம் தான் எதுவுமே நான் சொல்ல முடியும். ஏதாவது கட்சியில் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டிசைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? அவங்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமாக ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அதில் பாதிச்சாங்கன்றதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். மக்களோட வரிப்பணத்தில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்க உங்க சொந்த காசுல கொடுக்கல. கவர்மெண்ட்னா நம்பிக்கை இருக்கணும்ல. அதுக்கு தானே அரசு சட்டம், அதுக்கு தானே லாஸ் இருக்கு, அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்காங்க. அப்ப நம்பிக்கை இல்ல, இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. ஒரே ஒன்னு கேட்டுக்கிறேன் சார், கூட்டம் வந்தா ஓட்டு வருமான்னு கேட்கக்கூடிய கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர். நான் என்ன சொல்றது? கூட்டம் ஓட்டா மாறுமா? கூட்டம் ஓட்டா மாறலனா எது ஓட்டா மாறும் நீங்க சொல்லுங்க. இல்ல சார், ஜெனரல் எனக்கு நான் கேக்குற ஒரே ஒரு क्वेश्चन தான் பிரபு. ஏங்க எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரல? எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரலன்னு கேளுங்க. அன்பில் மகேஷ் சொல்றாருல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன் ஃபாலோ. இன்று நம்மோட நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிய சமயத்தில் திமுக ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதே போல் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் இணைச்சிட்டு இருக்காங்க. அதே போல் அதிமுக என்டிஏ கூட்டணியும் அடுத்தடுத்து கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள்லாம் இணைஞ்சு அவங்களும் ஒரு கட்சி பணியில் அடுத்து என்ன தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு நிறைய புதுமுகங்கள் இணைஞ்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சார். அதுக்கப்புறம் நீங்கள் இணைஞ்சிருக்க நிறைய பேர் முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல்ஸ்லாம் போய் இணைஞ்சிருக்கீங்க. அதை தாண்டி கூட்டணி அப்படின்ற வரும்போது இன்னும் தமிழக வெற்றி கழகம் இன்னும் ரேஸில் அவங்க பாயிண்ட்ஸ் ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அவருடைய ஆஸ்பெக்ட்ஸ்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கின்றது ஒரு பெரிய விஷயம். அது தமிழக தேர்தல் வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் பெருசாக ப்ரூவ் பண்ண கிடையாது. அப்படி இருக்க சமயத்தில் கூட்டணின்றது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது அந்த பேச்சுவார்த்தை, ஏன்னா ஒவ்வொரு கமிட்டியாக இப்போ போட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாச்சு, அதுக்கான கூட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு, அந்த குழு எப்போ பேச்சுவார்த்தை தூங்குவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாக இருக்குது. அது எப்போ சார் நடக்க ஆரம்பிக்கும்? பிரபு பார்த்தீங்கன்னா டிவிகே பார்ட்டி ஹெச்கியூ அதில் தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக வருது. அதில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் கிளியராக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸு என்னென்ன மாதிரியான பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது தேர்தல் பிரச்சார குழுவும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கீழே 234 கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி இல்லை, டிவிகே ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்தே எல்லா வாட்டியுமே கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்று தான். கூட்டணியை பற்றி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எங்களுடைய தலைவர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். கம்யூனிகேட் பண்ண அப்புறம் தான் எதுவுமே நான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் அப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்த உடனேயே ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு தான் வரும். ஐ வில் நாட் கால் எனி அதர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். அப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்ததுன்னா அஃபீஷியல் கம்யூனிகேஷன், இதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அஃபீஷியல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, டிவிகே பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவில் தான் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்கவுங்க பேசுகிறத வச்சு நீங்கள் வேணால் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். இங்கே டிவிகே பார்ட்டி ஹெச்கியூவில் கம்யூனிகேஷன் வரும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் எதையுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ தலைவர் கம்யூனிகேட் பண்ண அப்புறம் தான் தலைவர் டிவிகே பார்ட்டி ஹெச்கியூ ட்விட்டர் ஹேண்டில் அதில் வரக்கூடியது தலைவர் கம்யூனிகேட் பண்ணுறது. தலைவர் கூட்டணியை பற்றி கம்யூனிகேட் பண்ணாதான் நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கூட்டணியை டிசைட் பண்ணுறது எங்களுடைய தலைவர் தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பெக்குலேஷனோ நீங்கள் யூகிக்கிறதோ எதுவுமே யாருமே எங்கள் பார்ட்டிலேருந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எங்கள் லீடர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். லீடர் கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அஃபீஷியலாக கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னால் டெஃபினட்டாக பதில் சொல்ல முடியும். இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட்டணிங்கிறது அலையன்ஸுங்கிறது எங்கள் தலைவர் டிசைட் பண்ணுறது தான். அந்த அலையன்ஸ் ஆகப்பட்டது கட்சியில் டிசைட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றியே பேசுவோம். மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க பை த வே எந்த கட்சி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனுமே அதை பற்றி பேசுறது இல்லை. யாராவது பேசுகிறாங்களா? அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், ஏதாவது கட்சியில் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டிசைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? திருப்பி சொல்கிறேன், அந்த கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு பேகை தூக்கிக்கிட்டு போய் புக் விற்கணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் எந்த கட்சியிலுமே எடுபடாது. கரெக்டாக? ஸோ எங்கள் கட்சிக்கு நிலைப்பாடு என்னென்னா, எங்கள் பார்ட்டி லீடர் தளபதி விஜய் அவர்கள் அலையன்ஸை முடிவு பண்ணி என்ன ட்விட்டர் ஹேண்டில் கம்யூனிகேட் பண்ணுறாரோ, டிவிகே பார்ட்டி ஹெச்கியூ ட்விட்டர் ஹேண்டில் கம்யூனிகேட் பண்ணுறாரோ அதுதான் நீங்கள் பேப்பரில் போடுறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அலையன்ஸ் பற்றிய கொஸ்டின் கேட்கணும். அது வரைக்கும் என்னால் எந்த கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. தட் இஸ் த பார்ட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்.
we hear to the voice of our leader. We don't hear the voices of speculation, narrative, rumor, fake news of தீய சக்தி திமுக. அவங்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமா ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அதில் பாதிச்சாங்கன்றதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அந்த ஃபேக் நியூஸ்க்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது, நரேட்டிவ்ஸ்க்கும் ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு என்னால் பதில் அப்பார்ட் ஃப்ரம் அலையன்ஸ் கூட்டணியெல்லாம் வந்து கட்சி தலைமையும் தலைவர் தான் வந்து முடிவு செய்வார்னு சொல்லிட்டீங்க. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜனநாயகம் ஆகட்டும், அதை தாண்டி சிபிஐ என்கொயரி ஆகட்டும், இதையெல்லாம் மையப்படுத்தி இங்கே வெளியே நான் நீங்கள் சொல்கிறது வந்து கட்சிகள் பேசுகிறாங்க, ஊடகங்கள் பேசுகிறத தாண்டி நான் கிரவுண்டுக்கு நேரடியாக போய் மக்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து எங்கேயாச்சும் பேருந்துலையோ பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது அவங்ககிட்ட பேசும்போதோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை வந்து எப்படியாச்சும் கூட்டணிகளை கொண்டு வரன்றதுக்காக இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் திரைப்படம் இந்நேரம் வந்து நினச்சிருந்தா வந்து ரிலீஸ் ஆகிருக்கும், ஆனால் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நிறையா வந்து அவருக்கு சிக்கல்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு முறையும் வந்து நடக்குது அப்படின்றத வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து ஊடகங்களோ கட்சி தலைவர்களோ இது வந்து ஒரு பொய் செய்தியாக வந்து யாரும் போட்டு ரூமர்ஸ் கிளம்பல. இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபி உடன் கூட்டணிக்கு போகிறார் அப்படின்றதை தாண்டி மக்களே வந்து இப்போது விஜய் அவர்கள் மேலே வந்து கிட்டத்தட்ட அனுதாபப்பட்டே வந்து பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அது குறித்து கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனோ இல்லை வந்து நிர்வாகிகளோ வந்து ஒரு மௌனமே இருக்காங்க. ஸோ மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்றது வந்து ஒரு விமர்சனமாக வந்து வைக்கிறாங்களா சார்? அது எப்படி ஒரு இந்த ரெண்டு மேட்டர் பொறுத்தவரையுமே சிபிஐ இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரெண்டாவது வந்து ஜனநாயகம் மேட்டர் இஸ் அண்டர் த சப்ஜுடிஸ் ஆஃப் த கோர்ட். இந்த ரெண்டுமே கோர்ட் டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர், அத்தாரிட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மேட்டர். நீங்கள் கேஎன்ஆர் அவர்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அப்போ என்ன சொன்னேன், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஏஜென்சியை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு. இந்த ரெண்டு ஆஸ்பெக்டை பார்க்கும்பொழுது இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் மேட்ரு வந்து கோர்ட்டை சப்ஜுடைஸ் இருக்கிறதுனாலையும் என்றைக்குமே எங்கள் சைட்லேருந்து எந்த பதிலுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன், வி ரெஸ்பெக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வி ரெஸ்பெக்ட் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால் இந்த ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சைலன்ஸ் ஷோஸ் வி ஆர் ஸ்ட்ராங் இன் அவர் பொலிட்டிக்கல் ஜர்னி. பை த வை, நாங்கள் அரசியலில் சைலண்ட்டாகவே இல்லை. தொடர்ச்சியாக டிசம்பர் எண்டிலிருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள், யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். டெய்லி பேசிஸில் ஆயிரக்கணக்கான பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சில தலைவர்கள் ஜாயின் பண்ணுறதை வந்து ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. நான் யாரை தெரியுமா வந்து தலைவர்கள் நினைக்கிறேன், எங்கள் கட்சி யார் தலைவர்கள் நினைக்குதுன்னா, அந்த கிராமத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புனாலையும் உணர்வுனாலையும் அந்த பெண்களும் அந்த சகோதர சகோதரிகளும் வீட்டில் வந்து குடும்பமாக வந்து ஜாயின் பண்ணுறாங்களே, எல்லாருமே தலைவர் தான். இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. விஜய் அவர்களுடைய மிஷனே இது வந்து ஒரு தலைமை இயக்கம். டிவிகேங்கிறது ஒரு தலைமை இயக்கம். கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களே விட்னஸ் பண்ணலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு இடத்துலையும் நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே மீட்டிங்ஸ் நடக்குது, கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குது. எந்த கட்சியில் இந்த டைமில் கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குது? அதாவது ஃப்ரீபீஸ்னு சொல்லி அவங்க மேனிஃபெஸ்டோவில் அனௌன்ஸ் பண்ணி, ஃப்ரீபீஸ்னு சொல்கிறதே தவறு, விலையில்லா ஸ்கீம்ஸு, அதை ஃப்ரீபீஸ்னு சொல்லி மக்களை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, யாரோ 2-3 லீடர்ஸ்லாம் பார்த்தீங்க ஓசி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ புண்படுது தெரியுமா? அப்போது மக்களோட வரிப்பணத்தில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் உங்கள் சொந்த காசில் கொடுக்கல. பை த வே, மினிஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் திருடாமல் இருந்தால் பரவாயில்ல, கரப்ஷன் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குதா? அறிஞர் அண்ணா என்ன சொன்னார், ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார், அவங்களுடைய கொள்கைகள் என்னன்னு விளக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய லீடர்ஸ், யங் லீடர்ஸ் 27-28, நீங்கள் போய் பாருங்கள் பிரபு, வெரி சிம்பிள், நேராக போய் பாருங்கள், இல்லை எங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கள், எங்களுடைய யங் லீடர்ஸ் யாரெல்லாம் க்ரூம் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியும். நீங்கள் போய் பாருங்கள், யங் லீடர்ஸ் அவ்வளோ வைப்ரண்ட்டாக ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் கிராஸ் ரூட் லெவலில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட்டம் வராமல் காலி சேர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் லீடரை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் நிறைய கூட்டம் வரும்ன்றதுனால அதை தடுக்கிறதுக்கு இன்னும் எஸ்ஓபி ஃபைனலைஸே பண்ண வச்சிருக்காங்க ஸ்டேட்டு. அப்போ நீங்க யோசிக்கணும், ஃபைனலைஸ் பண்ணி இப்போ அதாவது எஸ்ஓபி டிராஃப்ட் வந்து முழுசா ஃபைனலைஸ் பண்ணி அது ஆபரேஷன்ல வந்து எல்லா கட்சியும் மீட்டிங் நடத்துற மாதிரியோ இல்ல பப்ளிக் மீட்டிங் நடத்துற மாதிரியோ அது இல்ல. இப்போதைக்கு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல எஸ்ஓபி வந்து நாங்க கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம், அதுக்கான என்னென்ன மீட்டிங் நடத்தினாலுமே பர்மிஷன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நான் ரைஸ் பண்றது பொலிட்டிக்கல் பாயிண்ட். இங்க என்னுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணால் மக்கள் தானாக வராங்க. அதே எம்கே ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே உடைய லீடர் மீட்டிங்கே போட்டாலும்
அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் காலியா இருக்கு சேரு, இது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. கூட்டமே வராத ஒரு கூட்டத்தில் வந்து ஓட்டு வரும், கூட்டம் வந்தா ஓட்டு வருமான்னு கேட்கக்கூடிய கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர். நான் என்ன சொல்றது? கூட்டம் ஓட்டா மாறுமா? கூட்டம் ஓட்டா மாறலனா எது ஓட்டா மாறும் நீங்க சொல்லுங்க. இல்ல சார், ஜெனரல் எனக்கு நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான் பிரபு. கூட்டம் ஓட்டா மாறலனா எது ஓட்டா மாறும்? எது ஓட்டா மாறும் நீங்க சொல்லுங்க. மக்களுடைய நம்பிக்கை, ஒரு தலைவர் மேல இவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் சார் ஓட்டா மாறும். சரி, நான் ஒன்னு கேட்குறேன். நீங்க ஜேர்னலிஸ்டா பர்ஃபெக்டா கொஸ்டின் கேட்டீங்க, திருப்பி நான் அதே கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கா? அவ்வளவுதான். நீங்க பதிலே சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க ஜேர்னலிஸ்ட், இண்டிபெண்டா இருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றதான் உண்மை. உங்ககிட்ட நான் ஆன்சர் எதிர்பார்க்கல. அந்த கொஸ்டின் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வருது இல்ல, இந்த கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, நம்பிக்கை இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. நம்பிக்கை இருக்குன்னு ஏன் சொல்ல முடியல? நம்பிக்கை இல்லைன்னு கூட விட்டுருங்க. ஏன் நம்பிக்கை இல்ல? கவர்மெண்ட்னா நம்பிக்கை இருக்கணும்ல, கவர்மெண்ட்னா நம்பிக்கை இருக்கணும்ல. அதுக்கு தானே அரசியல் சட்டம், அதுக்கு தானே லாஸ் இருக்கு, அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்காங்க. அப்ப நம்பிக்கை இல்ல, இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன் சார், இது அப்படியே உள்டாவா என்கிட்ட கேளுங்களேன். உங்களுக்கு விஜய் மீது வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் என்னுடைய பதில் இதே தான் இருக்கும். நீங்கள் கேட்டீங்கல்ல, நம்பிக்கை இல்லைன்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதே அதுக்கு திருப்பி பதில் கொடுக்கல. இல்லை இதே திருப்பி பதில் கொடுக்க கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். இதே கேள்வி தான் விஜய் அவர்கள் மேலே நீங்கள் வந்து விஜய் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையானா அது என்னால் இப்போதைக்கு என்னால் வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் ஒரு செகண்ட் இல்லை நான் பதில் கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பதிலே விட மாட்டேங்கிறீங்க. நான் பதில் கொடுத்துட்றேன் ப்ளீஸ். அதாவது நீங்களும் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட்னால தான் நான் நிறுத்திட்டேன். எதில் நிறுத்தினேன் யோசிங்க. நான் எதில் நிறுத்தினேன்? உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்கான யோசிச்சுட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க ப்ரொஃபஷன் மேலே இருக்க ரெஸ்பெக்ட்னால விலகிட்டேன் அந்த கொஸ்டின்ல இருந்து. இப்போ நான் பதில் சொல்றேன் கேளுங்க. கண்டிப்பா என்னுடைய தலைவர் தளபதி விஜய் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மீட்டிங்க்கு வராங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எங்களுடைய யங் லீடர்ஸ், எங்களுடைய டிவிக்கில் இருக்கக்கூடிய யங் லீடர்ஸ் 27 28 வயசு அந்த பசங்க போய் பேசுறத பாருங்க. அவங்க வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய ஒன்றும் அவ்வளோ கிளியராகவும் அவ்வளோ கொள்கை ஓரியன்டாகவும் இருக்கு. அவங்க பேசக்கூடிய மீட்டிங்க்கு எதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க? ஆயிரக்கணக்கான பேர் ஏன் வராங்க? 27 இயர்ஸ் 27 இயர் லீடரு தளபதி அவர்கள் அங்கீகரித்த லீடர்ஸ், சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் பேசக்கூடிய மீட்டிங்க்கு எதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க? நம்பிக்கை கண்டிப்பா என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் மேல இருக்கு. கூட்டம் தான் ஓட்டா மாறும், அவ்வளவுதான். சார் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ என்ன வந்து நீங்க எந்த கட்சி சார்பற்ற ஒரு பத்திரிகையாளர் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறேன். இல்லை அது அந்த ஆஸ்பெக்ட்லேயே நானும் அதனால தான் உங்களை ஜேர்னலிஸ்ட்டாக அங்கீகரிக்கிறேன். இல்லை அந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் வந்து தேங்க்யூ சார். அந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் ஒரு கொஸ்டினும் முன்வைக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து மாற்றா வராரு அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒரு கட்சி வரும்போது மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து மாற்றா விஜய் அவர்கள் வராரு அப்படின்றது இருக்கும். நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு இவங்க கூடலாம் பேசும்போது விஜய் வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணாத இவங்க வந்து இவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அடுத்து வந்து ஒருத்தர் புதுசாக வராரு, அவர் மேலே வந்து எந்த அலிகேஷன்ஸ் கிடையாது, ஸோ அதனாலேயே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேன்ற கேள்விகள்லாம் தாண்டி இதுதான் நம்பிக்கை. இல்லை இந்த ஜென்ரல் நம்பிக்கை இல்லை, அந்த கேள்விகள்லாம் தாண்டி இன்னொரு கொஷின் இருக்குது, ஒரு பெரிய கொஷின் இருக்குது. என்னன்னா விஜய் அவர்கள் வராரு, ஓகே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணுறாரு, டிஎம்கே செய்யக்கூடிய ஊழல்கள்லாம் வந்து எடுத்து பேசுகிறாரு, டிஎம்கே பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகளை எடுத்து பேசுகிறாரு, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் பேசக்கூடிய விஷயங்கள், பேசின விஷயங்கள் 2026 டிவிக்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கா? இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இல்லாமல், கட்சி சார்பற்றாக இல்லாமல், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புளாக விஜய் மேலே அந்த ஒரு விவசாயம் செய்கிறாருப்பா, அவர் டெய்லியும் வந்து விவசாயம் பண்ணி கூலி வேலைக்கு போகிறாருப்பா, அவர் விஜய் பேசுகிற விஷயங்களாம் வச்சுட்டு ஓகேப்பா விஜய்க்கு ஓட்டு போடலான்ற நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்றது 100% இருக்கு. எப்போ தெரியுமா மக்கள் வந்து எப்பயுமே நம்புறது? கன்சிஸ்டண்ட்டாக எங்களோட வியூ பாயிண்ட்ல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2026 என்னோட லீடர் தான் சிஎம். நீங்க அந்த நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல சார், நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது எந்த அடிப்படையிலனா 90% புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு அளிக்கணும், அவர் மேல வந்து இது வரைக்கும் புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்ததை பார்ப்போமே, இவங்கெல்லாம் பண்ணாததை அவர் என்ன பண்ண போறார், அப்படி வாய்ப்பு கொடுப்போமே, அந்த மாதிரி நினைக்கிறவங்களை தாண்டி இவர் வந்து மக்களுக்கான விஷன் என்ன பண்ண போறாரு, அடுத்து லாங் டைம்ல என்னென்னலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மார்க், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் குடிச்சு குடிமிக்க அடிமையாகி இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை வந்து
இவர் புதுசாக வந்தவர் சொல்லிட்டாருப்பா இப்படியான்ற எண்ணம் வந்து இன்னும் எத்தனை பேர்ட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது உங்களுடைய வியூகம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஐபிசி தமிழ் வழியா போயிட்டு ஒரு சர்வே பண்ணுங்க. எதுக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்க? சர்வே பண்ணா கிளியரா தமிழ்நாடுடைய சிஎம் தளபதி விஜய் அவர்கள் தான் 2026 ஒரு தலைப்புல பண்ணுங்க, இல்ல யார் சிஎம்னு பண்ணுங்க. அது பண்ணிட்டு அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்து இல்ல நீங்க சொல்லுங்க, நானே கூட வரேன், பிரச்சனையே இல்லை. ஒரு 1000 பேர் எடுத்துக்கோங்க, ஒரு வீடா வரேன். நீங்க ஒரு வீடா வந்து எல்லாரும் டிவிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட்டை நானும் பார்க்குறேன். ஏன் என்னையும் கூப்பிட்டுக்கோங்க, டிஎம்கே சைடில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க, ஏடிஎம்கே சைடில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க, எல்லா கட்சி சார்பில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க. லெட் அஸ் டூ தி சர்வே. 100,000 வீட்டுக்கு போகலாம் நம்ம ரேண்டமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நம்பிக்கை வந்து என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் மேல தான் இருக்கு. அந்த சர்வே பண்ணதுக்கு அப்புறம் இல்ல தயவு செஞ்சு இல்ல அதான் கேட்குறேன். சத்யகுமார் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. அதுதான் என்னுடைய கேள்வி. யாருக்கெல்லாம் நம்பிக்கை வரலன்னு சொல்றீங்களோ நீங்க அவங்க கிட்டே கூட்டிட்டு போங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அது உங்களுடைய யூகம், நீங்க யூகிக்கிறீங்க. நீங்க மக்களோட பேசி அதெல்லாம் சொல்றேன், திருப்பி சொல்றேன். அதனால தான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன். எந்த கட்சி சார்பற்றவனா உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நான் கிரவுண்டுக்கு போறேன். அதுலேயும் விஜய் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, நான் அதில் மறுத்தே பேசலையே. ஆனால் பை ப்ராக்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோவில் எந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கணிசமான ஒரு 25% வந்து வாங்கிடுவார்ப்பா, 20+% வந்து ஓட்டை செக்யூர் பண்ணிடுவார்ப்பா அப்படின்ற சொல்கிறவங்களாம் தாண்டி இங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாக்குகள் வந்து விஜய் கவராரா? இது பை ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் நான் ஒரு காவேக்கா தொண்டனாக இருந்தால் நான் சொல்லுவேன், என் தலைவன் தாண்டா அடுத்து ஆட்சிக்கு வருவார், இதில் நீங்கள்லாம் வேஸ்ட்டுடான்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இங்கே பேசுகிறேன். அப்படி பேசும்போது இங்கே நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதற்கு என்ன சொல்யூஷன் நான் கேட்குறேன். அதை தாண்டி இப்போ நான் பேசும்போது சொன்னீங்க, நீங்கள் வந்து தாவேக்கா தொடர்ச்சியாக வந்து மக்கள் பிரச்சனை வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து தாவேக்கா ஐடிவிங்க அஃபிஷியலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவேக்கா பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதில் நீங்கள் அந்த ஐடிக்கில் போய் பார்த்தா தெரியும்னு சொல்கிறீங்க. இங்கே எத்தனை மக்கள் வந்து எக்ஸ் வலைதளத்தில், அதாவது கிராமத்தில் கூலி வேலைக்கு போகிறவன் தாவேக்கா வந்து பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க சைட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க, இவங்க வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறாங்கன்ட்டு அது அவனுக்கு வந்து முக்கியம் இல்லை. ஈரோட்டில் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு டிவியில் பார்ப்பான், ஏதோ ஒரு வகையில் பார்க்குறான், பரவாயில்ல விஜய் வந்து இவ்வளோ பேசுகிறாருன்ட்டு. ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு நிசப்தம் தான் இருக்குது. மக்களுடைய எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க தாவேக்கா மேலே. ஆனால் அதுக்கு மேலே வந்து நான் திருப்பி பதில் சொல்லிடுறேன். நீங்கள் போயிட்டு இதே நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், திமுக ஆட்சியில் இருந்தாங்களா, எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆர் அவரையே நீங்கள் பார்த்துருந்தாலும் இதான் கேட்டிருப்பீங்க. நீங்கள் போயிட்டு அப்போ பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ்லாம் பாருங்கள். இப்போயாவது டிஜிட்டல் மீடியா, அப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் எல்லாமே திமுக கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ எத்தனை ஆர்டிக்கல் எம்ஜிஆர் அவர்கள் பேசுனது வந்திருக்கு, அவரோட அறிக்கைகள் எத்தனை வந்திருக்கு, இப்பயாவது ட்விட்டர் இருக்கு. சார் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கூட கம்பேரிட்டிவ்னா எம்ஜிஆர் ஒரு பாசிட்டிவ் அவர் திரைப்படங்கள் இருந்து இருக்கே சார். நான் ஏன் கம்பேர் பண்றேன்னா, என்ன அழுத்தங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே அழுத்தங்கள் தான் இப்பயும் கொடுக்குறாங்க. சிம்பிள். மீட்டிங் நடத்த முடியுதா? தலைவர் நடிச்சது எல்லாமே கமர்ஷியல் படங்கள். மீட்டிங் இன்னைக்கு நடத்த, எம்ஜிஆர் நடிச்சது எல்லாமே கமர்ஷியல் படங்களா இருந்தாலும் மக்கள் கருத்துக்களை ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். செப்டம்பர் 2025 இருந்து நாங்க எஸ்ஓபி கொண்டு வாங்க, எஸ்ஓபி கொண்டு வாங்க, எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். எப்போ எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க? எப்போ எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க? கரூர் ஸ்டாம்பிட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு பெட்டிஷன் போட்டது டிவிகே. ஜனவரி மாசம் கொண்டு வராங்க, 6 மாசம் ஏன் டிலே? அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்கவே மாட்டேங்கிறீங்க. டிஎம்கே கிட்ட போயிட்டு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட போயிட்டு கேளுங்க, ஏங்க எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரல, எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரலன்னு கேளுங்க. அன்பில் மகேஷ் சொல்றாருல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன் ஃபாலோ சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஏங்க எஸ்ஓபி கொண்டு வரல, ஏங்க எஸ்ஓபி கொண்டு வரலன்னு கேளுங்க திமுக பார்த்து. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், ஐ ஹவ் கிவன் திஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்த வாட்டி போயிட்டு டிஎம்கே அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கூட என்னோட இன்டர்வியூ முடிச்சுட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பிரபு? என்ன அழுத்தம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தாங்களோ அதே அழுத்தத்தை இன்னைக்கு டிவிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ண மாதிரி இல்ல, அப்ப இருக்க ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இப்ப தாவேக்காவும் விஜய் அவர்களும் ஹேண்டில் பண்ணாங்க. அப்ப எப்படி எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா அழுத்தங்களை உங்களுக்கு? அப்ப எம்ஜிஆர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியுமா? அப்ப ஊடகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சா? அதுக்கான பதிவுகள் இருக்கா? அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுக்க விடாம பண்ணதே திமுக தான். அதுக்கப்புறம் 13 வருஷம் திமுக வந்து ஆட்சிக்கே வர முடியல. அது நடக்கும் 2026. சார் நான் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டேன், அதுலேருந்து டிவியேட் ஆகி போயிட்டோம். என்னென்னா, இங்கே சமூக வலைதளங்களை தாண்டி நேரடியாக களத்தில் விஜய் அவர்கள் பேசினார்னா ஒரு ரீச் இருக்குது, மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேர்க்க முடியுது, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா ஈரோட்டில் பேசின அந்த ஸ்பீச்சை வச்சு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுக்கு பர்சனலாகவும் நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் இன்னொரு புறம் கட்சி பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. அதை தாண்டி விஜய் அவர்கள் இங்கே எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லா தலைவர்களும் வந்து பொது வெளியில் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களோட கனெக்டாக இருக்கும்போது விஜய் அவர்கள் மட்டும் ஒரு புறம் வந்து என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படங்கள் வாயிலாக எல்லா வீட்லேயும் வந்து விஜய் இருக்காருனாலும் ஒரு கனெக்ட் ஆகாத மாதிரி, ஒரு அவுட் ஆஃப் பவுண்டரியில் இருக்க மாதிரியே ஒரு
ஃபீல் இருக்கே சார். இது எல்லாமே உங்களோட ஃபீலிங். சரி, என்னோட ஃபீலிங் மட்டும் இல்ல சார். நான் அதான் சொல்லிட்டேன், சிம்பிள் ஆன்சர். எல்லாத்தையும் வந்து என்னோட ஃபீலிங் நானே இல்ல எல்லாத்தையும் சர்வே எடுத்துக்க முடியாது. ஒரே செகண்ட் இது நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுடைய வியூகம் உங்களுடைய ஃபீலிங் நான் சொல்றேன் பிரபு. நான் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் சார் நான் வரேன். என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன், நான் வந்து வெரி வெரி ரேஷனலா ரெக்கமெண்ட். ஐ அம் ரேஷனல் பர்சன். irrational தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கிறது இல்ல. நான் irrational தாட்ஸ்க்கு நான் இடம் கொடுக்கிறது இல்ல. வெரி சிம்பிள், லெட் அஸ் டு a சர்வே. நீங்க சொல்லக்கூடிய கிராமப்புறத்திலே போய் சர்வே பண்ணலாம். திமுக வந்து ஊழல் பண்ணலன்னு சொல்லுவாங்களா மக்கள்? திமுக பண்ணியிருக்கக்கூடிய நேரு அவர்கள் பண்ணியிருக்க ஊழல் வந்து சரின்னு சொல்லுவாங்களா மக்கள்? 208 ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க திமுக, இதெல்லாம் சொல்லுவாங்களா மக்கள்? இதே இப்படி சொல்ற மக்கள் விஜய்லாம் இது விஜய் வந்துட்டா இதெல்லாம் சரி பண்ணிடுவான்னு சொல்லுவாரா? நீங்க பாத்தீங்களா எந்த கேள்விக்கு வரீங்க? அதாவது சர்வே பண்ணலாம். லெட் அஸ் டு a சர்வே. நான் சர்வே வந்து நீங்க என்ன மட்டும் வச்சு பண்ணாதீங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வச்சு பண்ணுங்க. ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வச்சு பண்ணுங்க, பாப்போம் யார் பக்கத்துல இருக்குன்னு. ஐ சேலஞ்ச். நீங்க 2026ல என்னோட லீடர் தான் சிஎம், தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். கண்டிப்பா சார். இந்த இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க அந்தந்த கட்சியோடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு மக்கள் முன்னிலையில ஒரு சர்வே பண்ணுங்கன்றீங்க. டிஎம்கே அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்பாயின்ட்மென்ட் நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்ச உடனே பிரபு, கண்டிப்பா முடிச்ச உடனே நீங்க போய் கேட்கணும். கண்டிப்பா சார். நீங்க போய் கேட்கணும். இல்ல டிஎம்கே மட்டும் கிடையாது, டிஎம்கே அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, தாவேக்கால நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு முன்னாடி தீய சக்தி டிஎம்கே. இல்ல சார், அது உங்களுடைய ஒபினியன். தீய சக்தி டிஎம்கே நான் சொல்லிறேன் சார், மக்களோட ஒபினியன். இல்ல அதுதான் சார், அது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, உங்களோட ஐபிசி தமிழ் சேனல்ல ட்விட்டர் பக்கத்துல தீய சக்தி திமுக போடுங்க, எவ்வளவு பேர் பாக்குறாங்க பாருங்க, எவ்வளவு பேர் வந்து ஆமான்னு சொல்றாங்க பாப்போம். உங்களுடைய ப்ரோபகண்டாவை நாங்க ப்ரோமோட் பண்ண முடியாது சார். புரியுதா? இல்ல சார், இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க எதிர்பார்த்தபடியே மக்கள் முன்னிலையில நீங்க சொல்லபடி ஒரு வில்லேஜ்ல கிராம மக்கள் முன்னிலையே அனைத்து கட்சிகளுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பண்ண வச்சு நம்ம ஒரு டிபேட்டே ஃபார்ம் பண்ணலாம். அப்போ லாஸ்டா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் பிரபு. கண்டிப்பா, அதாவது நீங்க கிடையாது, நீங்க இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். மக்கள் மைண்ட்ல இருக்கிறது, கட்சிகள் மைண்ட்ல இருக்கிறத நீங்க கேக்குறீங்க, ஒரு ஒப்பீனியனை வந்து கேக்குறீங்க. ஐ டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் யூ as an independent journalist. பட் திமுக செட் பண்ற நரேட்டிவ், திமுக செட் பண்ற அவதூறுகள், திமுக செட் பண்ற ஃபேக் நியூஸ், திமுக ஊடகங்கள்ல பிரைவேட் நிறுவனங்களை நடத்தி அது வழியா ப்ராபகண்டா பண்றது இனிமே மக்கள் கிட்ட எடுப்படாது. பிகாஸ் மீடியா has got democratized. இங்க டாடி மீடியா ஒர்க் ஆகாது, டாடி மீடியா ஒர்க் ஆகாது. இங்க வந்து மக்களுடைய மீடியா ஆல்ரெடி இருக்கு, அதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா. நீங்க டிஜிட்டல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்கறதுனால தான் இவ்வளோ ஆன்சர். திமுக ஊடகமாக இருந்தால் நோ ஆன்சர், ஏன்னா அது டாடி மீடியா. இது மக்களுடைய மீடியா, ஐபிசி தமிழ் மக்களோட மீடியா. அதனால தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மக்கள் சார்பில் கேள்வி வைக்கும் பொழுது ஒரே ஒரு ஆன்சர் தான், சர்க்கிள் ஆஃப் நரேட்டிவ், சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன். we are in circle of action. எங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சர், எங்க பார்ட்டி லீடர்ஸை க்ரூம் பண்றது, அவங்க போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது. தலைவர் விஜய் அவர்கள் பல விஜயை உருவாக்கணும் பார்த்துட்டு இருக்காரு, தலைவர்கள் உருவாக்கணும் பார்த்துருக்காரு. விஜய் அவர்கள் ஒரு தலைமை இயக்கம், அது கட்சி மட்டும் கிடையாது, தலைமை இயக்கம். சத்யகுமார் உருவாக்குறாரு 27 வயசுல. நாளைக்கு பிரபு ஒரு சமயம் டிவிக்கில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் தலைவர் தான். நீங்களே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிவிக்கில் நீங்களும் ஒரு தலைவர் தான். தலைமை இயக்கம் எல்லா தலைவரும் உருவாக்கி என்பவர் பண்ணி அவங்க போய் மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சைலன்ஸ் ஷோஸ் ஸ்ட்ராங் லீடர். அதனால வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டா எங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். அது வரும்போது எங்களுடைய லீடர்ஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வந்து பொறுமையாக பதிலளிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ பிரபு.